எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல்ல ரொம்ப சிம்பிளா ஒரு ரசம் எப்படி செஞ்சிருக்கிறேன்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு இன்ஸ்டன்ட் எந்த ரசம் பவுடர் நம்ம ஆட் பண்ணி கொடுக்கல. ரொம்ப வருஷமா நான் இப்படி தான் செஞ்சிட்டு இருக்கேன். வீட்டில் ரிலேட்டிவ்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் இது. அது இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். முதல்ல வந்துட்டு 2 தக்காளி, மீடியம் சைஸு 2 தக்காளி இதே மாதிரி கத்தி வச்சு குட்டியாக இந்த மாதிரி மார்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருக்கோங்க. இந்த தக்காளி நம்ம வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு மேலே இருக்கிற தோல் நம்ம எடுக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி வேக வைக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுறதுக்கு மாற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் உடச்சி விட்டுருந்தா இது சீக்கிரம் ஆறிடும். உடச்சதுக்கப்புறம் இது மாற்றி வச்சுக்கலாம். அங்கே இருக்கட்டும், ஆறட்டும். இப்போ புளி, ரசத்துக்கு போடுற புளி எல்லாருக்குமே தெரியும். அந்த புளி ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு எடுத்துருக்கு. இல்லை உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவோ கம்மியாகவோ எடுத்துக்கலாம். அது 1/2 கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கு. தக்காளி கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் அதோட தோல் நம்ம எடுத்துக்கலாம். தோல் எடுத்ததுக்கப்புறம் கை வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா வெந்ததுனால சீக்கிரம் உடஞ்சி கிடைக்கும். இதே மாதிரி நமக்கு தக்காளி கிடைக்கும். பாருங்க, நல்லா உடச்சி எடுத்துருக்கு. இது அங்கே இருக்கட்டும். அதே மாதிரி நம்ம புளியோட பல்ப்பும் இதே மாதிரி பிசைஞ்சு அதோட ஜூஸும் எடுத்து வச்சிருக்கு. அது ரெண்டும் அங்கே இருக்கட்டும். 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் முதல்ல போட்டு கொடுக்கறது பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் இடிச்ச பூண்டு, ஒரு 5-6 பெரிய பூண்டு எடுத்துக்கோங்க. இடிக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அதுதான் முதல்ல போட்டு கொடுக்குறேன். முதல்ல அதுதான் போடணும், வேற எந்த இதுவுமே போடாதீங்க. ரெண்டாவது போடுறது 1/2 டீஸ்பூன் குருமிளகாய் தூள் இடிச்சு போட்டிருக்கு. உங்ககிட்ட பவுடர் இருந்தால் நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம். அடுத்தது 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதெல்லாம் போட்டு ஒரு டைம் வதக்கிக்கோங்க. கரிஞ்சு போகக்கூடாது. தீ கம்மி பண்ணி தான் வைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அங்கே உடைச்சி எடுத்து வச்ச அந்த தக்காளி, அதுக்கப்புறம் புளி நம்ம பிசைஞ்சு அங்கே எடுத்து வச்ச புளியோட ஜூஸும் ஊற்றிடலாம். ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி தான் இந்த ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நான் இங்கே 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கு. நீங்கள் அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி அந்த புளிப்பு உப்பெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் தீ கம்மி பண்ணி தான் வச்சுருந்தேன். இப்போ தீ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ இது நல்லா ஒரு டைம் கொதிக்க விட்டுருக்கு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள். நிறைய பேர் ரசம் கொதிக்க விட மாட்டாங்க. ஆனால் இப்போ நான் இந்த ரசம் நல்லா கொதிக்க விட்டுருக்கு. நீங்கள் செய்யும்போது இதே மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை சின்னதாக கட் பண்ணால் ஒரு 1/2 கப்பு கொத்தமல்லி இலையும் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தீ ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு புளி எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த ரசம் செய்யும்போது முதல்ல கடுகு வெடிச்சதுக்கப்புறம் பூண்டு தான் போடணும். அதுக்கப்புறம் இடித்த அந்த பெப்பர் பவுடர், அந்த ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல நீங்கள் வேற ஏதாவது போட்டு கொடுத்துச்சுன்னா இந்த ரசத்தோட ஸ்மெல் அப்படியே மாறி போயிடும். பார்த்து பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாருமே வீட்டில் டெய்லி ரசம் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஒரு ரசம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.